இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவர், உம்முடைய வழிநடத்தலை இந்த தவ காலங்களிலே பெற்றுக்கொள்கிற நாங்கள் இந்த 3வது வாரத்திலேயும் உம்முடைய திருவருட்பிரசன்னத்தினாலே நாங்கள் தியானிக்கின்ற தியானத்தின் வழியாய் எங்களுடைய ஆன்மீகம் ஈடேற உம்முடைய சிலுவையின் வழியான ஆற்றல் எங்களுடைய நினைவலைகளிலே நிலைந்திருக்க இந்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைப்படும் இயேசு ஆண்டவரின் வழியாய் மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் இந்த தபசு நாட்களின் 3வது வெள்ளிக்கிழமை மாலை திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி வழிநடத்துகிற தூய ஆவியரிடத்திலிருந்தும் கிருபை நிறைந்த சமாதானத்தின் ஆசீர்வாதம் நம்மை ஆளுகை செய்வதாக. இந்த தப காலங்களிலே நாம் திருமறையில் இருக்கின்ற சில மிருகங்களை, விலங்குகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த விலங்குகளுடைய குணாதிசயம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் பிரதிபலிக்க இந்த தியானங்கள் நமக்கு துணையாக இருக்கட்டும். இந்த வரிசையிலே இந்த நாளிலும் நாம் அறிந்தவாறு கழுதை என்கின்ற ஒரு மிருகத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியானது ஆண்டவர் இயேசு நிறைவாக எருசலேமுக்கு சமீபமான பயணத்திலே பயன்படுத்தின ஒரு மிருகம். அவர் சிலுவைக்கு நேராக செல்வதற்கு முன்பதாக அவர் பயணம் செய்த ஒரு மிருகம் இது. இந்த மிருகத்தை குறித்து நாம் அறிந்த ஒருவேளை திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற சில சத்தியங்களை புரிந்து கொள்ள என்னோடு இணைந்து தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இதுவும் பாலூட்டி இனத்தை சார்ந்த ஆனால் தாவரங்களை உண்ணுகின்ற ஒரு பிரயாணம். இது குதிரை இனத்தை சார்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. நமக்கு அது தெரியும். அதாவது கழுதைகளுக்கு பொதுவாக தாக்கு பிடிக்கின்ற தன்மை, அதைத்தான் குதிரை திறன் என்று சொல்லுவார்கள். நாம் நம்முடைய இயந்திர மின் விசைகளிலே நாம் பயன்படுத்தும் ஹார்ஸ் பவர் என்கின்ற அந்த பதத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். அந்த ஹெச்பி, 2 HP 1 HP என்று சொல்லி அந்த ஹார்ஸ் பவர் என்பது குதிரை திறனை குறிக்கக்கூடியது. அந்த குதிரை இனங்களுக்கு இந்த திறன், தாக்கு பிடிக்கின்ற தன்மை அதிகமாக இருக்கும். ஆகவே கரடுமுரடான பகுதிகளிலே இது பாரத்தை சுமந்து நடந்து செல்லக்கூடிய ஒரு மிருகமாக இது அமைந்திருக்கின்றது. 100 சென்டிமீட்டருக்கு மேல் கிட்டத்தட்ட 140 சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் வளரக்கூடியது. இது ஒற்றைப்பட குழம்பு, அந்த கால் பாதங்களிலே ஒற்றைப்படை குழம்பு வரிசையை சார்ந்தது. ஆகவே இந்த கரடுமுரடான பாதைகளிலே ஏறி செல்வதற்கு அது எளிதாக செல்கின்றது. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் முதல் 40 ஆண்டு காலம் வரைக்கும் உயிரோடு கூட வாழ்கின்றது. சஹாரா காட்டு பகுதிகளிலே காட்டு கழுதைகளாக இது வாழ்ந்து வருகின்றது. இந்திய தேசத்திலும் மலை பிரதேசங்களிலே அதிகமாக இந்த பிராணிகள் வாழ்வதாக வரலாறு உண்டு. இந்த குதிரைக்கும் கழுதைக்கும் பிறக்கின்றது தான் கோவேறு கழுதை. கோவேறு கழுதைகள் பயன்படுத்தப்படுகின்றது நமக்கு தெரியும். குதிரைக்கும் கழுதைக்கும் பிறக்கின்றது தான் கோவேறு கழுதை. இந்திய தேசத்திலேயும் அதிகமாக இது பயன்படுத்தப்படுகின்றது. மலைப்பகுதிகளில், இந்திய தேசத்தின் மலைப்பகுதியிலே, குறிப்பாக இமயமலையிலே இராணுவ தளவாடங்களை சுமப்பதற்கு இந்த கழுதைகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே அங்கே இருக்கின்ற இராணுவ தளவாடங்கள் அந்த பராமரிப்பிலே கால்நடை பராமரிப்பு என்று சொல்லி ஒரு தனி பிரிவே இயங்குவது காரணம். இந்த இராணுவ தளவாடங்களை சுமப்பதற்கு இந்த பிராணிகளை பயன்படுத்துவதனாலே கால்நடை பராமரிப்பு பிரிவே அந்த இமயமலை பகுதியிலே இராணுவ கூடாரத்திலே அமைந்திருக்கின்றதாக குறிப்புகள் சொல்லுகின்றது. ஏற்கனவே சொன்னேன், தாக்கு பிடிக்கக்கூடிய விலங்கு என்று சொல்லி மிகவும் சாதுவான ஒரு பிராணியாக, மிகவும் பொறுமையான ஒரு விலங்காக இது
பயன்படுத்தப்படுகிறது. குதிரை பயன்படுத்தப்படுகின்ற காலங்களுக்கு முன்பதாகவே கழுதை வீட்டு விலங்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. திருமறையிலே நாம் தொடக்க வரலாற்றில் இருந்து இந்த கழுதை பிரயாணங்களை நாம் பார்க்க முடிகின்றது. இஸ்ரவேல் மக்களுடைய மூதாதையர்களுடைய காலத்திலே குறிப்பாக ஆபிரகாம் பலியிட செல்கின்ற போது கழுதைகளை பயன்படுத்தின அந்த வரலாறு நமக்கு தெரியும். இது மேற்காசிய நாகரிகம் கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ள காரியங்கள். மெசபத்தோமியா பகுதியிலே சுமை சுமக்கின்ற கழுதைகள் அதிகம் உண்டு. பாலஸ்தீன தேசத்திலேயும் இந்த நிலைப்பாடுகள் உண்டு என்பதனாலே நமக்கு திருமறையிலே இந்த சுமை சுமக்கின்ற அல்லது பயணத்தை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற விலங்காக இது அடையாளப்படுத்தப்படுகின்றது. திருமறையிலே இது பணி செய்கின்ற வேலை செய்கின்ற ஒரு விலங்காக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் நீங்கள் இந்த பகுதிகளை படித்து பார்க்கின்ற போது பணி செய்கின்ற, அதாவது சுமை சுமக்கின்ற பணியையும் விவசாய பணி செய்கின்ற ஒரு பணியையும் இது செய்து வந்திருக்கின்றது. உபாகமம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சட்டம் உண்டு. அதாவது உபாகமத்தினுடைய திருவிலியத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இணை சட்டம் என்றுதான் இருக்கும். அது சட்டங்களை உள்ளடக்கிய பகுதி உபாகமம். இதில் ஒரு சட்டம் உண்டு. என்ன சட்டம் என்று சொன்னால், கழுதையும் மாட்டையும் இணைத்து அல்லது பிணைத்து உழவு செய்யக்கூடாது என்று உபாகமத்தில் ஒரு சட்டமே உண்டு. ஏனென்றால் இந்த மாட்டிற்கு இருக்கின்ற அந்த பலன், அந்த ஸ்ட்ரெங்க் கழுதைக்கு இருக்காது. ஆகவே கழுதை என்ன செய்யக்கூடாது, மாட்டோடு இணைத்து அந்த உழவு தொழிலை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டமே உண்டு. ஆக எகிப்திலே போரடிப்பதற்கு தனிப்பட்ட முறையிலே கழுதை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. விவசாய தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் மாடோடு கூட இணைந்து இதை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் அது தனித்துவமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஆபிரகாம் பயணம் செய்திருக்கின்றார். அதே போல் இது திருமறையிலே பயணம் செய்வதற்கு பயன்படுகின்ற ஒரு விலங்காக இருக்கிறது. கடிவாளம் போடப்பட்ட கழுதைகள் ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு என்று சொல்லி பயணம் செய்ய இது பயன்படுத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மக்களால் மதிக்கப்படுபவர்கள் அல்லது உயர் பதவியிலே அல்லது உயர் பொறுப்பிலே இருப்பவர்கள் கழுதை பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு உதாரணம் தான் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாம் இப்பொழுது படிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து பயணம் செய்த காரியம். ஆக உயர் பதவியில் இருக்கின்றவர்கள் அல்லது மனிதர்களால் அதிகமாக மதிக்கப்படுகின்ற மக்கள் இந்த கழுதையை பயன்படுத்தி, இப்போது நாம் சாதாரணமாக கார், ஒரு உயர் ரக கார் என்று சொன்னால் அதை ஒரு அமைச்சர் அல்லது அதிக செல்வந்தர் பயன்படுத்துகிறார் என்பது நமக்கு பார்த்த உடனே தெரியும். அதே போல் கழுதையிலே ஒருத்தர் பயணம் செய்தால் அவர் கண்டிப்பாக அவர் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் அல்லது மனிதர்களால், மக்களால் அதிகமாக மதிக்கப்படக்கூடியவர் என்கின்ற ஒரு பொருள் அந்த நாட்களிலே உண்டு. இந்த கழுதையானது உணவாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். கிமு 9ஆம் நூற்றாண்டிலே கழுதை இறைச்சி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்திலே முதல் 8 வசனங்களிலே சில சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்திட்டங்களின் அடிப்படையிலே கழுதையினுடைய மாம்சம் அசுத்தம் என்று சொல்லி அது விலக்கிக் கொள்ளவும் பட்டிருக்கின்றது. லேவியராகமம் 11 முதல் 8 வசனங்களிலே இருக்கின்ற கருத்தியல் படி பொருளாதார ரீதியாக திருமறையிலே இந்த கழுதையானது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதை யோபு 24ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு குறைந்தது அவனுடைய வீட்டிலே ஒரு கழுதையாவது இருக்க வேண்டும். இது பொருளாதார ரீதியான ஒரு புரிந்து கொள்ளுதல். அந்த நாட்களிலே எல்லார் வீட்லேயும் ஒரு சைக்கிள் இருக்கும். ஒரு சைக்கிள் வச்சுருந்தா பெரிய கொஞ்சம் வசதி படைத்தவங்க அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதல் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அது கொஞ்சம்
வளர்ந்து வருகின்ற காலத்தில் ஒரு இருசக்கர வாகனம், ஒரு பைக் இருந்தா, இன்றைக்கு அது ஒரு கார் இருந்தா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி அந்த நாட்களில் ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா வீட்டில் ஒரு கழுதை இருக்கணும். கழுதை இருந்தால் தான் அவன் வாழ்வதற்கு தகுதி படைத்தவன் அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதல் இருந்தது. ஏனென்றால் இது ஏற்புடைய காணிக்கையாகவும் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஒரு கழுதையாவது இருக்க வேண்டும் என்கின்ற அந்த புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், இந்த கழுதை குட்டியை திராட்சை செடியிலே கட்டுகின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றதை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அது அந்த நாட்களில் திராட்சை கொடி அல்லது ஒலிவ மரம் இவைகளெல்லாம் செழிப்பை, ஒரு வளமையை குறிக்கக்கூடிய, வளத்தை குறிக்கக்கூடிய காரியங்கள். அப்போ கழுதை குட்டியை கொண்டு போய் எங்கே கட்டுறாங்க? திராட்சை செடியில் கட்டுகின்றார்கள். ஆக ஒரு செழிப்பு மிகுந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த கழுதையானது மதிக்கப்படுகின்றது. நான் இன்றைக்கு கழுதையை குறித்து தியானிக்கிறோம் என்ற உடனே ஒரு சிலர் மனதில் யோசித்திருக்கலாம், என்ன கழுதையை பற்றி நம்ம என்ன யோசிக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த நாட்களிலே கழுதை ஒரு செழிப்பின் அடையாளமாக, ஒரு வளம் மிகுந்த ஒரு அடையாளமாக திருமறையிலே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதில் இன்னொரு விசேஷமான காரியம் என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு ஒரு ஓய்வு நாள் உண்டு. அந்த ஓய்வு நாளில் கழுதையும் ஓய்வு எடுக்க வேண்டும். இப்போ எந்த அளவுக்கு அந்த கழுதைக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். சமய ரீதியாக, இஸ்ராயல் சமய ரீதியாக பார்க்கின்ற போது உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த இணை சட்டத்தில் தான் அது ஒரு சட்டம். ஓய்வு நாளில் கழுதையும் என்ன செய்ய வேண்டுமா? ஓய்வெடுக்க வேண்டுமா? ஆக அதுக்கு ஒரு அங்கீகாரம், கழுதையும் ஓய்வெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகின்றது. தலையீற்று கொள்கை என்று ஒரு கொள்கை உண்டு. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அதில் கழுதைகளும் அடங்குகின்றது. அதாவது தலையீற்று காரியம் என்ன அப்படின்னா, இந்த பிற இன மக்களிடத்தில் ஒரு வழக்கம் உண்டு. அதாவது முதல் மகனை பலி கொடுக்கின்ற வழக்கம். அது வீட்டில் இருக்கின்ற ஆடு, ஒட்டகம், மாடு, கழுதை இது எல்லாத்துலேயுமே அந்த தலையீற்று பலியிடப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, கழுதையினுடைய தேவை அதிகமாக இருப்பதனாலே கழுதையினுடைய தலையீற்றை பலியிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவாங்க. இப்போ அந்த அளவுக்கு கழுதைக்கு ஒரு வெயிட்டேஜ், கழுதைக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுகின்ற வழக்கம் உண்டு. அதே நேரத்தில் கழுதையை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கழுதையினுடைய தேவை அதிகமாக இருக்கிறபடினாலே கழுதைக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கின்ற வழக்கமும், அதுதான் அந்த தலையீற்று கொள்கை என்பது, அந்த வழக்கமும் இருக்கின்றது. யூத வழிபாட்டிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கழுதையினுடைய தலை வைத்து வழிபாடு நடத்தினதாகவும் ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு. கழுதையினுடைய தலையை வைத்து யூதர்கள் வழிபட்டதாக எகிப்திலே அந்த வழிபாடு நடத்தினதாகவும் ஒரு குறிப்புகள் உண்டு. அதாவது ஆட்டுக்குட்டியை கொடுத்து கழுதையை மீட்டு கொள்ளுகின்ற ஒரு நடைமுறை. அது அந்த அளவிற்கு கழுதைக்கு ஒரு மதிப்பை, ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து கழுதையை மீட்டு கொள்ளுகின்ற வகையிலே ஒரு நல்ல ஒரு மதிப்பீட்டை கழுதை பெற்றுக்கொள்ளுகின்றதை நாம் திருமறையிலே பார்க்க முடிகின்றது. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது தாவீது 2 கழுதைகளின் மேல் பரிசுகளை கொண்டு வருகின்ற ஒரு சம்பவத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல செல்வ செழிப்பை விவரிப்பதற்கு கழுதைகளுடைய எண்ணிக்கையை வைத்து செல்வ செழிப்பை விவரிப்பார்கள். அதாவது ஒருத்தருக்கு எத்தனை கழுதை இருக்குதோ அந்த அளவிற்கு அவர் செல்வ செழிப்பானவர் என்று அவருக்கு மதிப்பீடு உண்டு. யோபு புஸ்தகத்தில் அது உண்டு. அவருக்கு 500 கழுதைகள் இருந்துச்சு, அதனால் அவர் மிகவும் செல்வ செழிப்பானவர் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுது. எந்த அளவிற்கு கழுதைகளுடைய எண்ணிக்கை இருக்குதோ அந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய செல்வ செழிப்பானது அங்கே குறிப்பிடப்படுகின்றது. இப்பொழுது நாம் படிக்க கேட்ட மத்திய 21ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இது நமக்கு நன்கு தெரியும், குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு நாம் படிக்கின்ற ஒரு திருமறை பகுதி. இது மத்திய 21ஆம் அதிகாரமானது மார்க் 11ஆம் அதிகாரத்தில், லூக்கா 19ஆம் அதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். இயேசு எருசலேமுக்கு சமீபமாய் வருகின்ற போது
ஒலிவமலைக்கு அருகே வருகின்றார். அங்கே பெத்பேகுக்கு வந்தபோது அவர் தன்னுடைய சீஷர்களில் 2 பேரை அழைத்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த பகுதியை நீங்கள் மார்க் 11ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்ப்பீர் என்று சொன்னால், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இப்போ அந்த சீஷர்கள் போகின்றார்கள். அவர்கள் போய் இரு வழி சந்தியிலே, மார்க்கு நற்செய்தி நூலில் தான் அந்த பகுதி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இரு வழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி நூலில் அந்த பகுதியை நாம் பார்க்க முடியாது. இரு வழி சந்தி. அப்போ அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கின்ற அந்த இடம் நீங்கள் மார்க்கு நற்செய்தி நூலில் பார்க்கும்போது பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தன்னுடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி என்று சொல்லி அங்கே சொல்லி இருக்கின்றதை நான் பார்க்கிறோம். இந்த பகுதிகளெல்லாம் பெத்பகே பெத்தானியா, எரிகோ, எருசலேம் அருகாமையில் இருக்கின்ற பகுதிகள். பெத்தானியாவுக்கு வடமேற்கு திசையில் தான் எரிகோ அமைந்திருக்குது. இது ஒருவேளை நீங்கள் பின்னாடி இருக்கிற மேப்பை பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் பாருங்கள், புரிந்து கொள்ளலாம். தென்கிழக்கே பெத்லகேம், எருசலேம் பகுதிகள் அமைந்திருக்கின்றது. இந்த எரிகோ ஒரு சாபத்தீடான பகுதி. ஆனால் பெத்லகேம் அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தின் பகுதி. ஒருவேளை இந்த கழுதையை அல்லது கழுதைக்குட்டியை அந்த இருவழி சந்தியில் இருக்கின்ற அதை அவிழ்த்து விட்டுட்டா அது ஏறுமுகமாக, அதாவது அதை அவிழ்த்த உடனே அதனுடைய ஏறுமுகமாக வடமேற்கு திசையில் இருக்கின்ற சாபத்தீடான பகுதியாகிய எரிகோ பகுதிக்கு தான் அது ஓடுமா. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்போ அந்த அனுப்பப்பட்ட சீடர்கள் அந்த கழுதையோ அல்லது கழுதை குட்டியையோ அவிழ்த்து அதனுடைய போக்கிற்கு விட்டு விடாமல் அதை அவிழ்த்து இயேசுவினிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். இப்போ தான் இந்த கழுதை அல்லது இந்த கழுதை குட்டியானது இயேசுவினுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது. அது அந்த இரு வழிகளில் இருக்கின்ற வரைக்கும், சீடர்கள் அந்த கழுதையை சந்திக்கின்ற வரைக்கும் அதனுடைய வழி எது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இயேசுவினுடைய குறிப்புக்கு பிற்பாடு, அந்த சீடர்களுடைய அந்த செயலுக்கு பிற்பாடு அந்த கழுதை அல்லது அந்த கழுதை குட்டி நேரடியாக இயேசுவை நோக்கி மாத்திரமே. அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்தில் நமக்கு முன் இருக்கின்ற வழிகளை நாம் சற்றே யோசித்து பார்த்து, எந்த வழியிலே நாம் செல்லுகின்றோம் அல்லது எந்த வழியானது நம்ம இயேசுவுக்கு நேராக வழி நடத்துகின்றது, அல்லது எந்த வழியிலே நாம் இயேசுவை சுமப்பதற்குரிய கழுதையாக பயன்படுத்தப்பட முடியும் என்பதை குறிப்பறிந்து கவனித்து அந்த வழியிலே செல்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க தூண்டுகின்ற அல்லது நம்மை தகுதிப்படுத்துகின்ற காலம்தான் இந்த லெந்து காலம். இந்த லெந்து காலத்தில் நாம் அதிகமாக ஜெபிக்கின்றோம். இந்த லெந்து காலத்தில் நாம் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்றோம், தியானிக்கின்றோம். இந்த தியானங்கள், இந்த ஜெபங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாம் சரியான வழியை நாம் தெரிவு செய்வதற்குரிய காலங்களாக, அல்லது சரியான வழியை தெரிவு செய்வதற்குரிய ஞானத்தை கொடுக்கின்ற காலங்களாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் சற்றே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த சீடர்கள் அவிழ்த்து விட்டார்கள் என்று சொன்னால் அது செல்வது இயற்கையாகவே அது சாபத்தீடான பகுதிக்கு நேராக சென்றுவிடும். இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார். நிறைய நாம் சுயமாக செயல்படுவதற்குரிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் அப்படி வாய்ப்புகளை பயன்படுத்தி அல்லது நாம் சுயமாக செயல்படுவதற்குரிய சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொள்வோம் என்று சொன்னால், ஒருவேளை சாபத்தை நோக்கி நாம் பயணப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், அல்லது சாபத்தீடானதற்கு நேராக நம்முடைய கண்கள் சென்று விட்டால், அல்லது சாபத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையாக்கி விட்டால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுமே. ஆகவே இயேசுவை நோக்கி வழிநடத்துகின்ற காலமாக,
அல்லது இயேசு சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் மகிமையை புரிந்து கொள்ளுகின்ற காலமாக இந்த காலங்கள் நமக்கு அமைந்திருக்கின்றதை முதலாவது நாம் இந்த லெந்து காலத்திலே புரிந்து கொண்டவர்களாய் இந்த தவ காலத்திலே நாம் நம்முடைய வழியை மறு அர்ப்பணம் செய்ய, ஆண்டவருக்கு நேராக நம்மை நாமே முழுமையாக ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவுக்கு நேராக அந்த கழுதை வருகின்றது. அது அவருடைய பயன்பாட்டிற்காக இயேசு பயணம் செய்கின்ற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அது கடந்து வருகின்றது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகின்றார், யாராவது கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு நல்லா தெரியும், நாம் ஆண்டவருக்குரியவர்கள், நாம் ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், நம் ஆண்டவருடைய சொந்த இரத்த கிரயத்தினால் நாம் விலைக்கு கொல்லப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும். நம் ஆண்டவருக்குரியவர்கள் தான். ஆனால் நாம் ஆண்டவருக்குரியவர்கள் என்பதை தெரிந்திருந்துமே நாம் பல நேரத்திலே சாபத்திற்கு நேராய் கடந்து சென்று விடுகிறோம். சாபத்தை நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளக்கூடிய வழியிலே செல்லக்கூடியவர்களாய் நாம் வாழ்ந்து விடுகின்றோம். அதை நாம் சரிப்படுத்திக் கொள்ளுகின்ற காலமாக இந்த காலத்தை நாம் அமைத்துக் கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த கழுதை சரியான வழியிலே சீடர்கள் மூலமாக அழைத்து வரப்பட்டது. சரியான பாதையிலே இந்த கழுதையானது இயேசுவுக்கு நேராக கொண்டு வரப்பட்டது. இந்த லெந்து காலம் நிறைய பிரசங்கங்களை கேட்குறோம், வாட்ஸ்அப்பில் கேட்குறோம், டிவியில் பார்க்குறோம், கன்வென்ஷன்கள் அட்டன் பண்ணுறோம். நிறைய செய்திகள் நமக்கு இந்த நாட்களில் அதிகமாய் வருகின்றது. நாம் கேட்கின்ற செய்திகள், நாம் கேட்கின்ற சிந்தனைகள் அனைத்துமே நம்ம இயேசுவுக்கு நேராக வழிநடத்தக்கூடியவைகளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தக்கூடிய வழியிலே நாம் கடந்து செல்வதற்கு, அல்லது ஆண்டவர் நம் மீது பயணம் செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் அந்த விதமான ஒரு அர்ப்பணிப்புக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்பதற்கு நாம் இங்கே வர அழைக்கப்படுகின்றோம். அந்த கழுதை அழைத்து வரப்பட்டது. நீங்கள் அந்த நற்செய்தி பகுதிகளை படித்து பார்க்கின்ற போது அது மேலும் வஸ்திரங்களை போடுறாங்க. அது நடந்து செல்கின்ற பாதையில் மரக்கிளைகளை தரித்து, குருத்தோலைகளை அங்கே விரித்து, அங்கே வஸ்திரங்களையும் விரித்து அது நடந்து செல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தர் கழுதையின் மேலே பயணம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் மிகவும் உயர்ந்தவராக அல்லது பெரிய ராஜாவாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி, ஆக இயேசு அங்கே அந்த ஒரு அடையாளத்தை அங்கே ஏற்படுத்தும் வண்ணமாகத்தான் அங்கே இருக்கின்றவர்கள் அந்த ஆரவாரம் செய்கின்றார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்கின்ற அந்த குரல் ஒலிகள் அங்கே எழும்புகின்றது. அந்த ஒலியின் அடிப்படையிலே இந்த கழுதையின் மீது பயணம் செய்கின்றனர். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கழுதையின் மேலே ஒருத்தர் பயணம் செய்தார்னா அவர் எவ்வளவு உயர்வானவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அங்கே பார்க்குறவங்க, அந்த பெத்பகே பெத்தானியா பகுதியில் பார்க்குறவங்க, அந்த எருசலேம் நகரத்தின் வீதிகளிலே பார்க்குறவங்க, கண்டிப்பாக இந்த இயேசு, கண்டிப்பாக இந்த மனிதர் ஒரு உயர்வானவர் என்கின்ற அந்த ஒரு அடையாளத்தை இந்த கழுதை பயணமானது அங்கே கொடுக்கின்றது. இந்த கழுதை பயணத்தின் மூலமாக இயேசுவுக்கும் அங்கே ஒரு அந்த ராஜரீக மேன்மை, அதைத்தான் தீர்க்கதரிசி சகரியா அங்கே தன்னுடைய தீர்க்க தரிசன உரையிலே சொல்லுகின்றதை இங்கே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 21:5 அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. ஆக ஒரு நாள் தீர்க்க தரிசி உரைத்த அந்த வார்த்தை இங்கே இந்த இயேசுவினுடைய கழுதை பயணத்திலே நிறைவேறுகிறது. ஆக ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கு இயேசுவுக்கு எது தேவையாக இருந்தது? ஒரு கழுதை தேவையாக இருந்தது. ஆக கழுதையை குறித்த நம்முடைய சிந்தனைகள் பல நேரத்தில் கழுதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இது எவ்வளவு உயர்வாக திருமறையிலே மதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை, எவ்வளவு அது ஒரு மேன்மை உள்ளதாக கருதப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இயேசுவினுடைய பயணம் நமக்கு சுட்டி காட்டுகின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பானவர்கள், இந்த லெந்து காலத்தில் இயேசுவை சுமக்கின்ற கழுதைகளாக, அது மாத்திரமல்ல இந்த இயேசுவுக்கு நேராக அழைத்து செல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே நம்மை மறு அர்ப்பணம் செய்வதற்கும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். நிறைவாக ஒரே ஒரு சிந்தனை மாத்திரம் நான் சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்திலே பிலேயாம் இறைவாக்கினருடைய செயல்பாடு, அவருடைய ஊழியம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பிலேயாம் இடத்திலே
ஆண்டவர் உரையாடுகின்ற உரையாடல்கள். நீங்கள் 22ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் வீட்டில் போய் நீங்கள் முழுசுமாக படித்து பாருங்கள், அப்போ தான் இந்த பகுதி நமக்கு புரியும். பிலேயாம் இடத்துல அங்கே ஒரு செய்தியானது சொல்லப்படுகின்றது. அப்போது இந்த பிலேயாம் என்ன செய்தார் என்கின்றதை நான் பாருங்கள். குறிப்பாக 21ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, பிலேயாம் காலமே எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். இப்போ பிலேயாம் பயணத்தை மேற்கொள்வதற்கு அவன் தெரிந்து கொண்டது ஒரு கழுதை. இந்த கழுதையில் சேணம் கட்டி அவன் பிரயாணம் போகின்றான். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் போகிறதுனாலே ஆண்டவருக்கு என்ன வந்துச்சான்? கோபம் உண்டது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அந்த போற வழியில கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு என்ன செய்கின்றார்? எதிர்ப்படுகின்றார். கர்த்தருடைய தூதனர் உருவின பட்டயத்தோடு கூட அங்கே நிற்கின்றத யார் பார்த்தது? கழுதை பார்த்துருச்சு. பிலேயாம் பார்க்கல. பிலேயாமுக்கு முதல்ல கண்ணு தெரியல. ஆனால் பிலேயாம் பெரிய ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மிகப்பெரிய பணியை செய்வதற்கு கழுதை மேலே, ஏன்னா கழுதை மேலே பயணம் செய்தால் மிகப்பெரிய ஆள். ஆக பிலேயாம் கிளம்பிட்டார். ஆனால் கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நின்னதை யார் தான் பார்த்தது? முதல்ல கழுதை. அப்போ அங்கே போகிறான். உடனே அவன் என்ன செய்கிறான்? கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. உடனே பிலேயாம் என்ன செய்கிறாரு? கழுதையை அடிக்கிறார். அப்போ கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறாரு? மறுபடியும் இன்னொரு இடத்துல ரெண்டு பக்கமும் சுவர் இருக்கிற ஒரு இடத்துல நின்று திராட்சை தோட்டங்கள் பாதையிலே போய் நிற்கிறார். உடனே கழுதை என்ன செய்யுது? கழுதைக்கு தான் கண் திறந்துருக்குதே, தூதனை மறுபடியும் பார்த்துருச்சு. உடனே அது என்ன செய்யுது? கொஞ்சம் விலகி போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போகுது. அங்கே சுவர் இருக்குது. அதனால் பிலேயாமோட கால் என்ன ஆயிடுச்சு? செவத்தில் உரச ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திரும்பவும் என்ன செய்கிறான்? பிலேயாம் அதை அடிக்கிறான். அப்பொழுது மறுபடியும் தூதன் என்ன செய்யிட்டாரு? இன்னும் போய் நீ நகலவே முடியாது அப்படிங்கிற இடத்துல போய் ஒரு இடத்துல போய் லாக் பண்ணி நின்ட்டார். இப்போ கழுதை என்ன செஞ்சிருச்சு? படுத்துருச்சு. இனிமே என்ன செய்ய முடியாது, இவன்ட்டு அடி வாங்க முடியாது அப்படின்ட்டு படுத்துருச்சு. படுத்தவனா விடலையா, என்ன செஞ்சான்? கோபம் பண்ணவனாக்கி கழுதையை தடியினால் அடித்தான். முதல்ல சும்மா தான் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கம்பை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே என்ன செஞ்சு? கழுதை வாயை திறந்தது. அன்பானவர்களே, நம்ம கழுதையை சாதாரணமாக நினைக்கிறோம். நீங்கள் யாரெல்லாம் கழுதைன்னு திட்டுறீங்களோ அவங்கெல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது. அடக்கழுத அப்படின்னு நீங்கள் திட்டிங்கன்னா அவங்க சாதாரணமானவங்க கிடையாது. தூதன் நிற்கிறதை பார்த்தது கழுதை மாத்திரம்தான், பிலேயாம் கிடையாது. கர்த்தருடைய தூதனுக்கு முன்னாடி வாயை திறந்தது கழுதை தான், பிலேயாம் கிடையாது. கழுதை சாதாரணமான ஒரு பணியை செய்யலை. வாயை திறந்து சொல்லுது, இத்தனை தடவை ஏயா என்னை அடிக்கிற? நான் உன்கிட்ட அடி வாங்கிறதுக்கு என்னை பரியாசம் பண்ணிக்கிட்டு வருகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கழுதை வாயை திறக்கின்றது. அதுக்கப்புறம் தான் பிலேயாமுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. விலந்து காலத்தில் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கழுதையினுடைய கண்கள் திறந்தது உண்மை. ஆண்டவர் நம்முடைய கண்களையும் திறக்க வேண்டும். இன்றைக்கு பல காரியங்கள் நம்மை மறைத்து இருக்கின்றது. அதனால நம்முடைய வழி எரிகோவுக்கு நேராக, சாபத்தீடுக்கு நேராகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. பல நேரத்தில் நாம் வழி தப்பித்தான் போய்கொண்டிருக்கிறோம். பல நேரத்தில் வழி தவறிக்கொண்டிருக்கின்றோம். கண்கள் திறக்கப்பட்ட அந்த கழுதை எப்படி நின்று தூதனை சந்தித்ததோ அதே போல இந்த நாட்களிலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். கர்த்தருடைய தூதன் நின்று சொல்வதை கேட்கின்றவர்களாய், அதை பார்க்கின்றவர்களாய் நாம் மாற வேண்டும். தபசு காலம் அன்றைக்கு ஒரு வழி தவறி போன தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்த அந்த கழுதையை போல இன்னைக்கு நம்முடைய நாட்களிலே, இந்த நாட்களிலே ஒருவேளை வழி தவறி போவோம் என்று சொன்னால், ஏன்னா அந்த பகுதி நீங்கள் முழுசுமா படிச்சீங்கன்னா தான் அந்த பகுதி உங்களுக்கு புரியும். ஆக இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்றபடி ஆண்டவர் சொன்னது ஒன்று, நான் செய்யறது ஒன்று அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் என்ன செய்வார்?
அந்த கழுதையினுடைய வாயை திறந்து நமக்கு புத்திமதி சொல்லுவார். இந்த பகுதியை பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகின்ற பகுதியில் பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு இந்த காரியத்தை தன்னுடைய கடிதத்தில் எழுதியிருக்கின்றார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் இது கழுதை. பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை தடுத்தது. நம்ம கிறிஸ்தவர்கள் தான், நம்ம ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் தான். ஆனால் நம்ம விழுந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக, நம்ம வழிதப்பி போய்விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சில ஒழுங்குகளை செய்கின்றார். ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு ஏற்படுத்தி வைக்கின்றார். இந்த பிலேயாம் வழிதப்பி போய்விடக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு கழுதையினுடைய வாயை திறந்த ஆண்டவர் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து, இந்த கழுதை இருவழி சந்தில நிக்குது. இது அவுத்து விட்டுட்டா அது சாபத்தீடுக்கு நேராக ஓடி போயிரும். ஆகவே அதை இயேசுவுக்கு நேராக பிடித்து கொண்டு வருவதற்கு 2 சீடர்கள் தேவை. அந்த 2 சீடர்களும் இயேசுவுக்கு நேராக அதை கொண்டு வந்தார்கள், வழி தப்பி விடக்கூடாது என்பதற்காக. இந்த செம்மையான வழியை விட்டு வழி தப்பி நடந்த பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் அவன் என்ன செஞ்சிட்டான்? அநீதத்தின் கூலியை விரும்பிட்டானே. அந்த அநீதத்தின் கூலியை விரும்பினவனே அவனுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். அந்த தூதன் பட்டயத்தில் நின்று அவனை கடிந்து கொள்ளுகின்றான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இந்த தீர்க்கதரிசி வழிதப்பி போய்விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பேசாத மிருகம் வாயை திறந்து பேசினது. இதை யார் சொல்றா? திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். ஏன்னா இவருக்கு ஒரு அனுபவம் உண்டு. இவருக்கு என்ன அனுபவம் இருந்துச்சு தெரியுமா? இவர் இயேசுவை மறுதலித்தவர், இயேசுவை தெரியாதுன்னு சத்தியம் பண்ணினவர், சபித்தவர். இவரை திருத்துவதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு? ஒரு சேவலை கூவ வச்சிருந்தார். அந்த சேவல் கூவின உடனே தான் இந்த பேதுருவுக்கு புத்தி வந்துச்சு. ஆமா, அன்னைக்கே சொன்னாரே, சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிப்பேன்னு சொன்னாரே. இப்ப 2 தடவை கூவிருச்சு, நான் என்ன செஞ்சிட்டேன்? மறுதளிச்சிட்டேன். புத்தி வந்துச்சு. எப்ப வந்துச்சு? சேவல் கூவுனப்ப வந்துச்சு. அந்த பேதுரு தான் பிலேயாம பத்தி எழுதுறாரு. ஒரு கழுத வாயை திறந்ததுனால பிலேயாம் அன்னைக்கு தப்பிச்சான் அப்படின்னு சொல்லி. நான் சேவல் வாயை திறந்ததுனால நான் தப்பிச்சேன், கழுத வாயை திறந்ததுனால பிலேயாம் தப்பிச்சான்னு சொல்லி இந்த பேதுரு தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த காரியத்தை எழுதுகின்றார். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, பெரிய பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனால் வழி தப்பி போக கூடாதுங்கிறதுக்காக ஒரு பேசாத மிருகத்தை ஆண்டவர் பேச வைத்தார். இதிலிருந்து காலம் ஆண்டவர் நம்ம கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் வழி தப்பி போய்விடக்கூடாது என்பது ஆண்டவருடைய சித்தம். அதனால்தான் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அவர் சிந்தின ரத்தம் நாம் வழி தப்பி போய்விடக்கூடாது என்பதற்காக. 2 வழி சந்தியில நின்றுட்டு இருக்கிறோம். எந்த பக்கம் போறதுன்றது தடுமாற்றமா இருக்குது. இயேசுவே வழி என்பதை புரிந்து கொள்ளுகின்ற காலமாய் இன்றைக்கு ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற போது, ஆண்டவரே, அன்றைக்கு பிலேயாமை திட்டம் செய்வதற்கு கழுதையை திறந்த ஆண்டவரே, பேதுருவை திட்டம் செய்வதற்கு சேவலை திறந்த ஆண்டவரே, இன்றைக்கும் என்னுடைய வழி தப்பிவிடக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் பெற்றுக்கொள்ளுகின்ற போது நான் சரியான உம்முடைய வழியிலே வந்து நிற்கிறேன் என்று சொல்லி அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்மை மறு அர்ப்பணம் செய்வோம் என்று சொன்னால், அன்றைக்கு ஒரு சாதாரணமாய் நம்முடைய நினைவலைகளே வந்து நிற்கின்ற ஒரு மிருகம் எப்படி திருமறையிலே ஒரு உயர்வான மிருகமாய் புரிந்து கொள்ளப்படுகிறதோ, அதே போல் ஆண்டவர் நம்மையும் மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதை இந்த தபசு நாட்களிலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே நமக்கு திருவருள் புரிவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. பிலேயாம் கழுதை வாயை திறந்த போது புரிந்து கொண்டான்.
பேதுரு சேவல் கூவின போது புரிந்து கொண்டார். இன்றைக்கு நாங்களும் புரிந்து கொள்ளுகின்ற காலமாக இந்த தவ காலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இந்த நாட்களிலே நாங்கள் எங்களை சரியாய் உமக்கு நேராக அர்ப்பணிக்க, சரியாய் உம்முடைய பாதையிலே நாங்கள் எங்களை வழி நடத்த, சரியான வழியிலே இயேசுவை நோக்கி நாங்கள் நடந்து செல்ல ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கிருபையின் கரத்தில் எங்களை மூடி மறைத்து கொள்ளும். இயேசுவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.